வணக்கம். மீண்டும் ஒரு முறை விஷன் 100 எங்களுடைய வாராந்த இந்திய பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். இம்முறை சற்று வித்தியாசமாக தமிழ் மொழியில் மாத்திரம் எங்களுடைய இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சிக்கு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் அம்ராஸ். வணக்கம். வணக்கம். அதாவது கடந்த கிழமை இலங்கையில் எவ்வாறான விடயங்கள் கதைக்கப்பட்டன, அவற்றிற்கு எவ்வாறான தீர்வுகள் எங்களுக்கு வழங்கியிருக்க முடியும், அது மட்டும் இல்லாது எவ்வாறான விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் கையாள வேண்டும், இவ்வாறான பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கென்ற விடயங்களை தான் நாங்கள் கதைக்கவிருக்கின்றோம். ஆகவே அம்ராஸ், முதலாவது நாங்கள் கதைக்கிருக்கின்ற விடயம்தான் கடந்த ஒரு கிழமையாக இருக்கட்டும், கடந்த ஒரு மாதமாக இருக்கட்டும், பரவலாக கதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விடயம் தான் இந்த பயங்கரவாத ஒழிப்பு சட்டம், நாங்கள் பிடிஏ என்று சொல்லுவோம். ஆகவே பல வருடங்களாக இந்த பிடிஏ, இந்த பயங்கரவாத சட்டம் நடைமுறையில் தான் இருக்கின்றது. முக்கியமாக 2021 எங்களுடைய இந்த மன்னிக்க 2019 ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, நிலைநாட்டப்பட்ட இந்த சட்டம் தொடர்ச்சியாக பல வருடங்கள் ஆகியும் இணைந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இப்போது எங்களுக்கு தேவையா இல்லையான்ற கேள்விக்கு சொல்லப்போனால் உண்மையில் நாட்டில் ஒரு சுமூகமான நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் நல்ல ஒற்றுமை, நல்லிணக்கம் இருக்குது, பாதுகாப்புக்கும் பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. ஆகவே இன்னும் இந்த பயங்கரவாத சட்டம் வேண்டுமா என்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதுக்கு முக்கியமாக அம்ராஸ் இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். எங்களுடைய புதிதாக நியமிக்கப்பட்ட எங்களுடைய அதிமேத ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்களுடைய தேர்தல், அதாவது ஜனாதிபதி தேர்தல் மேடையில் சொல்லியிருந்தார், அவர்களுடைய இந்த கவர்மெண்ட், இந்த அரசாங்கம் நடைமுறைக்கு வந்த உடனே இந்த பிடிஏ இல்லைன்னு சொன்ன இந்த பயங்கரவாத சட்டத்தை இல்லாமல் ஒழிப்போம்னு செஞ்சு. ஆகவே இந்த கவர்மெண்ட், இந்த அரசாங்கம் இதுக்கு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகிறது. அதே போல் தான் எங்களுடைய ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் எடுத்த பாடில்லை. அதே போல் தான் கடந்த கிழமை எங்களுடைய விஜித ஹேராத் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த பயங்கரவாத சட்டத்தை எங்களுக்கு இப்போது எடுக்க முடியாது, இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்ததுக்கு பிறகு இதை எடுப்போம்னு சொல்லி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த ஓரிரு கிழமைக்கு முதல்ல இந்த பயங்கரவாத சட்டத்துக்கு கீழால் கைது செய்யப்பட்ட ஒரு நபரும் அவர் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் எங்களுடைய அனைவரும் தெரிஞ்ச ருஷ்டி. வெறுமனே அந்த பலஸ்தீன மக்களுக்காக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினதன் காரணமாக சந்தேகத்திற்கு அடிப்படையில் அவரை கைது செஞ்சு பல நாள், அதாவது அந்த சிறையில் வச்சு நேற்று முந்தா நாள் அவரை விடுவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த அடிப்படையில் இவரை கைது செஞ்சாங்க. இந்த பாதுகாப்புக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டினது எவ்வளவு அச்சுறுத்தல் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. ஆகவே அம்ராஸ், என்ன நினைக்கிறீங்க இந்த பயங்கரவாத சட்டம், அது மட்டும் இல்லாமல் இதனை ஒட்டிய இந்த கைது செய்கிறது சம்பந்தமாக? முதல்ல நீ சொன்ன மாதிரி பயங்கரவாத தடுப்பு சட்டம், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றது இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற தேசிய மக்கள் அரசாங்கம் போயிட்டு அவங்க எதிர்கட்சியோடு, அதாவது ஆளும் அதிகாரம் இல்லாத வேலைகளில் பாராளுமன்றத்தில் இருக்கட்டும், மக்கள் சபைகளில் கூட இருக்கட்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அனைத்து அரசியல்வாதிகளும் கூறுவது போல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்த முதலாவதாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்கிறோம் சொல்லிவிட்டு முதலாக அவர்களுக்குரிய அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலாகவோ தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக வரும் என்ற ரீதியில் ஒரு முதலாவது, நான் நினைக்கிறேன், ஆட்சிக்கு வந்து முதலாவது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு இளைஞர், அதுவும் ஒரு 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞரை கைது செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வகையில் இது உருவாக்கப்பட்ட நோக்கம் எதுவாக இருக்கின்றதோ, தற்போது அவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற விதம் போயிட்டு அந்த ஒரு முரணாக காணப்படுது. ஏனென்றால் ஒரு ஸ்டிக்கரை போயிட்டு அவர் எதிர்ப்பை தெரிவிக்கணும், அவர் ஒரு அடிப்படை உரிமை இருக்குது, அவருக்குரிய பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுண்டா என எதிர்ப்பை நான் வெளிப்படுத்தலாம் என்றது அவர் அடிப்படை உரிமைகள். அவர் வெளிப்படுத்தும் பட்சத்தில் இதை ஒரு பயங்கரவாத தடுப்பு, இது ஒரு பயங்கரவாத செயல் என்பது போயிட்டு எந்த விதத்தில் நியாயப்படுத்தல்களை அந்த அரசாங்கம் போயிட்டு ஏற்படுத்துது, எப்படி அதுக்குரிய இதுகள் செய்கிறாங்க. அதோடு அவர் மற்றும் ஒரு அடிப்படை உரிமை, அவர் ஒரு முஸ்லீம் சகோதரர், அவர் அந்த புனித ரமலான் மாத காலத்தில் கைது செய்யப்பட்டும் அந்த ரமலான் காலங்களில் நோன்பு நோட்பதற்கு கூட அதுக்குரிய வசதிகளை கூட ஏற்படுத்தி கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்குள்ளே அரசாங்கம் இருந்ததாண்டும் தெரியாது. ஒரு நோன்பு நோட்பதற்கு ஒருவேளை உணவு வழங்கி அவர் அடிப்படை உரிமை, அது அவர் ஒரு முஸ்லீம் என்ற ரீதியில் அவர் ஒரு அடிப்படை உரிமை போயிட்டு நோன்பு நோட்பது அவர் கடமைகளையும் உண்டு. அப்படியான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு கூட ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, பெரும்பான்மை ஆட்சி அதிகாரத்தை கொண்ட ஒரு அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியாது என்ற எப்படியான ஒரு மற்ற நிலைப்பாடுகளில் அரசாங்கம் முன்னிட்டு செயற்படுத்தும் என்றது கேள்விக்குறியாக இருக்கிறது.
மற்ற விஷயம் வந்து போயிட்டு என்னென்னா இது ஒரு சாதாரண ஒரு விடயம். அதை தவிர்த்து எவ்வளோ ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாம் கேட்கிறோம் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெறுகிறது. நேற்றைய தினம் கூட கட்டுநாயக்கையில் ஒரு துப்பாக்கிச்சூடு அதிகாலை வேளையில் பொது வெளியில் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது மற்றது நீதிமன்றத்தில் நடைபெற்ற புதுக்கடை நீதிமன்றத்தில் நடைபெற்ற கூட துப்பாக்கிச்சூடு கூட வழக்கறிஞர் போன்று போலி வேஷம் வந்தவர் அடையாள அட்டை கூட பிரதி எடுத்து கொண்டு வந்து இருக்கிறார். அப்படியான சம்பந்தங்கள் கூட அதுகளுக்கு பொறுப்படுத்த பிரதான சூத்திரதாரியாக தேடப்படுகின்ற செவ்வந்தி இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே போன்று முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்த் தென்னக்கோன் அவர் அதிகாரத்தில் இருந்தபோது அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்று அவராக வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக விட்டிருந்தால் நான் நினைக்கிறேன் இன்று வரை அவரை கைது செய்ய முடியாததாக இருக்க வேண்டும். பழைய நிறைய குழுக்களை ஆணைக்குழுக்களையாக இருக்கட்டும் பழைய தீர்மானங்களை கொண்டு வந்து தனிக்குழு அமைத்து படை அமைத்து தேடுதல் வேட்டைகள் நடந்ததை தவிர அவரால் எவ்வாறு ஒரு தனிநபரினால் ஒரு முழு அரசாங்கத்தையும் முழு நாட்டையும் எதிர்த்து நீதிமன்றத்தில் வந்து கைதாகாமல் ஆஜராக முடியுமாக இருந்தால் ஒரு முழு அதிகாரத்தை கொண்ட ஒரு அரசாங்கமானது ஏன் இப்படியான ஒரு நிலைப்பாடில் இருக்கிறது? ஒரு சாதாரணமான ஒரு விடயங்களை பெரிதாக்க காட்டக்கூடியவர்கள் ஏன் பெரியோதொரு விடயத்தை அதுக்கு உண்மையான நியாயத்துவத்தை வழங்குவதில் ஒரு தயக்கப்பாடை காட்டுகிறார்கள் அல்லது வேறு யாரை பாதுகாப்பதற்காக செயற்படுகிறார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தவனமாக இருக்கிறது. அதே போன்று தான் நம்புறோம். அதாவது நீங்கள் சொன்னது அந்த செவ்வந்தி இன்னும் பிடிக்க முடியலை. தேசபந்துவை பல அணிகள் நியமித்து பல குழுக்கள் அமைச்சு தேடியும் அவராக ஆஜராகும் வரையில் தேட முடியல. ஆனால் வெறுமனே இந்த ஒரு இதை ஒட்டினதுக்காக அந்த நபரை கைது செஞ்சு பல நாள் சிறையில் வச்சுருந்தாங்க. இது எந்தளவு நியாயமன்றதில் தான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் நம்ராஸ் அதே போல் நான் அதை ஒட்டி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்குது. அதுதான் அதாவது இப்படியான ஒரு பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்கு தெரியும் முன்னைய அதாவது அரசாங்கத்தில் இருக்கட்டும் அதாவது எதிர்கட்சியில் இருக்கட்டும் சிறிய கட்சியில் இருக்கட்டும் அந்த இனங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அதாவது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சற்று குளிர் எழுப்புவாங்க. இது என்ன சொன்னால் வெளியில் போயிட்டு சில போராட்டங்கள் செய்வாங்க. அவர்களுக்கு எவ்வாறான ஒரு வேலைகள் செய்ய முடியும் அவங்களுக்கு பலத்துக்கு ஆட்சியில் அடிப்படையாக வச்சு அதெல்லாம் சாதாரணமாக செய்தது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. செய்யாத விடத்து இந்த சிறிய கட்சிகள் என்ன செஞ்சு சொன்னால் எதிர்கட்சி போன்றது பெரிய அளவில் விமர்சனம் செஞ்சாங்க. இவர்கள் ஆட்சியில் தான் இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஆட்சி இருக்குது, இவ்வாறு செய்யக்கூடியதாக இருக்குது, ஆனால் இவங்க செய்கிறாங்க இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சுச்சு. அந்த குழு ஒன்று தான் இப்போ பெரும்பான்மை மக்களால் நியமிக்கப்பட்டிருக்குது, அரசாங்கம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆக இதுலேயும் சில முஸ்லீம் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை இது சம்பந்தமாக கதைக்கிறதோ இல்லைன்னு சொன்னால் பேசுகிறதோ முக்கியமாக எங்களுடைய சபாநாயகர் ஒருத்தரும் அதாவது உதவி சபாநாயகர் ஒருத்தரும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்குது, பாராளுமன்றத்தை பேசக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் அவர் பாராளுமன்றத்தை பேசினதை கேட்டுப்பட்டுச்சா அம்ராஸ்? இல்லை, எனக்கு நான் இதுவரை பார்த்த வகையில் அப்படி ஒன்று தகவல் ஒன்று கிடைக்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் முன்னே ஆட்சிகளில் அந்த திகன கலவரமாக இருக்கட்டும், கண்டியில் ஏற்பட்ட அந்த டவுன் வேறுபட பிரதேசங்கள் ஏற்பட்ட கலவரங்கள் இருக்கட்டும், அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தாக்கள் ஏதோ அவங்களது செயற்பாடுகள் ஒரு முடிவை கொண்டு வந்ததோ இல்லையோ ஏதோ ஒரு வழிவிதமான ஒரு வெளிப்பாடு ஒரு சிறுபான்மை மக்களுக்கு அநீதிழைக்கப்படுது என்று அவங்களோட ஆளும் அரசாங்கத்தில் இருந்தவங்க அவங்களோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு ராஜினாமா செய்கிறாங்க நம்ம முஸ்லீம் எம்பிக்கள். ஆனால் இப்போதைய நிலைமையில் நீங்கள் கூறிய பிரதி சபாநாயகர் அவர்கள் இருக்கிறார், எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை பதவியை ராஜினாமா செய்ய செல்லவில்லை. இயலுமான உங்களுக்கு சாதாரணமான ஒரு எதிர்ப்பினை தெரிவித்தால் தான் எங்களுக்காக பேசக்கூடிய சமூகத்தினரும் எங்களுடைய மக்கள் சபை உயரிய சபையில் இளைஞர்களுடைய உயரிய சபையான பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடை மக்களுக்கிடையில் நம்பிக்கை விதைக்க கொடுக்கிறோம். ஏனென்றால் இப்போ இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகார தேசிய மக்கள் சக்தி என்பது முதலாக ஆட்சிக்கு அவர்கள் ஆட்சி பீடமேறிய முதல் தருணம். இதில் தனி பெரும்பான்மை கோட்டபய ராஜபக்சே போன்று பெரும்பான்மை சமூகத்தினால் வாக்களிக்கப்பட்டு வந்த ஒரு ஜனாதிபதி அல்ல. சிறுபான்மையினருடைய மேலே கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சி. அதில் அவர்களால் நிரந்தரமாக கூட முடியாது, இது பெரும்பான்மை மக்களால் மட்டும் கொண்டு வரப்பட்ட ஆட்சி என்று. எனவே இப்படியான சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள் இலங்கையினுடைய சர்வ இனத்தை பின்பற்றக்கூடிய மக்களினுடைய அதிகாரத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம்
பாராபட்சமாக ஒரு சில இனத்தினருக்கு மற்றும் அவர்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக ஏதும் அரசியல் லாபங்களுக்காக செயற்படுகிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் இருக்கிறது. மற்றது அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கைகள் இருக்கிறது. அவர்களுடைய தலைமை உயரிய பீடங்கள் என்ன கூறுகின்றதோ அதுகளே கருத்து கழகங்கள் தெரிவிக்க முடியும் என்ற கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஏன் இது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அவர்கள் உயரிய சபையானது ஏதும் அங்கீகாரங்களை வழங்கவில்லையா? இல்லை இவர்களால் பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்ட போது நீங்கள் இதை பற்றி பேச வேண்டாம் என்று அவர்கள் உயரிய சபையினால் ஏதும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தால் என்று அது உள்கட்சி ரீதியான தகவல்கள் இவரை நமக்கு கிடைக்கப்பெறவும் இல்லை. இதற்கு பிறகு கிடைக்கலாமா என்றதும் ஐயப்பாடு. ஏனென்றால் அவர்களுடைய உட்கட்சி ரீதியான விவகாரங்கள். எனவே பொதுமக்கள் நம்பிக்கை உலகாலம் நம் அறகல மக்கள் போராட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இவர்கள் ஆட்சி மாற்றத்துக்காக சரியானவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் கொண்டு வரப்பட்ட அரசாங்கம் இவர்களும் மற்ற அரசாங்கத்தினரை போன்று இருப்பார்கள் என்றால் செய்த போராட்டத்துக்கான விளைவு பலன் என்ன அதுவும் கேள்விக்குறியாக போய்விடும் என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. அதிலே முக்கியமாக நம்ம சொன்ன விடயத்திலேருந்து சொல்ல விடயம் என்னென்னா எங்களுடைய பிரதி எங்களுடைய சபாநாயகர் இருக்கிறார் தானே, அவரே இந்த ஆட்சிக்கு அவங்களுடைய அரசாங்கம் வர்றதுக்கு முதல் அந்த பலஸ்தீன மக்களுக்காக சில போராட்டங்கள்லாம் அந்த இதை பிடிச்சி கொண்டு நின்று அவருடைய அந்த இதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் இருக்கிற இடம் அந்த இடம் இல்லை. இவர் இருக்கிறது பிரதி சபாநாயகர் அதாவது பார்லிமெண்டத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு பலம் வாய்ந்த இடம். இதுலேயாவது அவருக்கு கதைக்கு இருந்துச்சுன்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. பார்ப்போம், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதிர்காலத்திலேயாவது இவ்வாறான அதாவது இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, நாட்டு பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தங்களுடைய பிரச்சனையாக பார்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்குது. அதே போல தான் பேசப்பட்ட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அம்ராஸ், கடந்த ஒரு மாதமாக இதுவும் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்கள் சம்மந்தப்படுத்தி இந்த பட்டலந்த இந்த ஆணைக்குழுவால் இது பண்ண இந்த ரிப்போர்ட். ஆகவே இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் யுத்த காலத்தில் பல அதாவது போராட்டம் செய்த இளைஞர்களாக இருக்கட்டும் அந்த பொதுமக்களாக இருக்கட்டும் அவங்கள மிகவும் கொடூர முறையில் படுகொலை செய்ததாக சொல்லப்படுற இந்த ஆணைக்குழு அறிக்கையை தான் இவங்க பாராளுமன்றத்துக்கு முன்வச்சிருக்கிறாங்க. இதனூடாக அதாவது பல மக்களுக்கு அதாவது அந்த நீதி வழங்கப்படணுன்றது தான் சொல்கிறாங்க. ஆக உண்மையில் நல்ல விஷயம்தான். யாராவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி, இந்த மதம் இந்த மொழி இந்த அடிப்படையாக மனிதர்கள் ரீதியில் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நீதி வழங்கப்படவே வேண்டும். ஆனாலும் இந்த பட்டலந்த இந்த நிகழ்ச்சி நடைபெறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முதல் இருந்து இலங்கையில் நிலவிக்கொண்டு ஒரு நிலவிய விடயம் தான் எங்களுடைய 30 வருட போர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இன்னும் நீதி கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறாங்க அம்ராஸ். முக்கியமாக அதில் பார்க்கும்போது தான் அவர்களுடைய இந்த காணாமல் செய்யப்பட்டவர்களுடைய அந்த நீதி இன்னும் பார்க்கும்போது தாய்மார்களாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் தங்களுடைய கணவன்மாரை இழந்த மனைவிகளாக இருக்கட்டும் அனைவரும் இன்றைக்கு இன்னுமாக யுத்தம் முடிஞ்ச எத்தனை வருடம் இன்னும் அவர்கள் இந்த நீதிக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நீதி வழங்கப்படவில்லை. ஆகவே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது ஒரு தரப்பினருக்கு மட்டுமா இந்த அரசாங்கம் மீண்டும் அந்த கேள்வி வருது, இந்த நீதியை வழங்குறதுக்கு முயற்சித்து கொண்டு இருக்குது, அவர்களுக்கு நீதி கிடைக்காதான்ற பாறை கேள்விக்குறி இருந்து கொண்டு தான் இருக்குது அம்ராஸ். அதில் முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த பட்டலந்த அறிக்கை ஆணைக்குழு அறிக்கை அவங்க பாராளுமன்றத்தில் அந்த அறிக்கையை கொண்டு வரும்போது பெரியதொரு மாற்றம் ஒன்று ஏற்படுமோ என்ற அளவுக்கு ஒரு ஒரு போர்வையை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தோம்னா அது ஒரு மாற்றம் வந்திருக்குதா? இதுக்கு ஆணைக்குழுடைய அறிக்கை சமர்ப்பிக்க முன்னுக்கு இருந்ததும் அதே நிலைமையில் தான் இருக்குது. இப்போ நிலைமையை பார்க்கும்போதும் அதே நிலைமையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்பட்டதாண்டா ஒன்றுமில்லை. அப்போ ஆணைக்குழுவில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. ஆணைக்குழு ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணி இது நடந்ததுன்னா மாற்றம் ஒன்று இல்லை. அவங்க சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழு அறிக்கையிலையும் ஒரு பூரணமான ஒரு அறிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. அதில் பூரணமான ஆதரவுகள் என்னென்ன ஆவணங்கள் நிறைய ஆவணங்கள் அதில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அவர்கள் குறிப்பிட்டது போன்று முன்னாள் ஜனாதிபதி
ரணில் விக்ரமசிங்க அவர் தான் இதுக்குரிய அரச சொத்துக்களை அவர் அமைச்சகத்தில் இருந்த அரச சொத்துக்களை அவர் ஆட்சியில் இருந்தபோது இந்த முகாம்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகின்றது. அப்படியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் அந்த அறிக்கைகளில் இன்று வரையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனக்கு தெரியாது ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படியான அறிக்கைகள் செல்லுபட்டி அற்றதாக ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு கூட தெரியும். ஒரு பூரணமான ஆதாரங்கள் இல்லாத டாக்குமெண்டில் வந்துட்டு போயிட்டு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் இதுவரை தெரியாதோ இல்லாட்டி ஏதும் ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கொண்டு வருகிறார்களோ என்று ஐயப்பாடு இருக்கிறது. நீங்கள் கூறிய போது காணாமலாக்கப்பட்டோர். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவன். நான் பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் போது கடந்த ஒரு 2-3 வருடங்களாக நான் பார்த்து வரக்கூடிய விஷயம்தான் வந்தாறுமுல்லை பிரதேசத்தில் வந்தாறுமுல்லை மத்திய கல்லூரிக்கு அருகாமையில் முகாமிட்டு இன்று வரை கடந்த 3 வருடங்களாக இன்று வரை காணப்படுகிறார்கள் காணாமலாக்கப்பட்டோர் மக்களுடைய அமைதி வழி போராட்டம். ஆரம்ப தினத்தில் 100 பேர்களாக இருந்தார்கள். இன்றைய தினம் 10-15 பேர்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்படியாவது ஒரு மாத்திரம் ஏற்பட்டிருக்கிறதை தவிர எது முன்னேற்றங்களாக ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் இல்லை. மக்களுக்காக போலி ஒரு முகப்புக்காக அந்த காணாமல் ராஜகிரியில் அமைக்கப்பட்டுள்ள காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் அதில் நான் குறிப்பிட்ட காலம் கடமையாற்றியிருந்தேன். ஒரு சில தேவைகளுக்கு ஒரு ரிசர்ச் சம்பந்தமாக அவங்களுடைய நடவடிக்கைகளும் ஏதோ ஒரு மிளைச்சத்தனமாக ஏதோ சம்பளம் பெறுகின்றோம் வேலை செய்கின்றோம் அந்த ரீதியிலேயே செயற்படுகிறார்கள். என்னுடைய கண்ணோட்டத்தில் அந்த விதத்திலேயே செயற்படுகிறார்கள் என்றால் என்னிடம் வினவினால் நாம் அவர்கள் ஒரு மக்களுக்கு கண்துடைப்புக்காக இப்படி ஒரு அலுவலகத்தை ஆரம்பித்து செயற்படுகிறார்கள் என்றுதான் என்னால் கூற முடியும். ஏனென்றால் இந்த பெட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை வந்துட்டு போயிட்டு கூடுதலாக அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் அந்த மக்களுடைய போராட்டம் என்பது பெரும்பான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியதாக காணப்பட்டது. அதற்குரிய ஆணைக்குழு அறிக்கையினை சமர்ப்பிக்க முடியுமாக இருந்தால் ஏன் 30 வருட பயங்கரவாதம் 2009ஆம் ஆண்டு முடிவுக்குட்பட்ட பயங்கரவாதம் 2025ஆம் ஆண்டு வரை ஏன் அவர்களால் அது சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு அறிக்கை தேவையில் ஏதேனும் ஒரு இன்று வரை கிட்டத்தட்ட 4 மாதங்களாக பூரணமாக போய் 4 மாத ஆட்சி காலத்தில் பார்லமெண்ட் அதிகாரம் கிடைக்கப்பட்டு ஏன் ஒரு வார்த்தை கூட இன்று வரை கதைக்கப்படவில்லை? பெரும்பான்மை சமூகத்தை விடுங்கள், வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ் பேசக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களால் கூட ஏன் அதை பற்றி பேசக்கூடவில்லை? கடந்த அரசாங்கத்தில் சாதாரணமாக கூட காணாமலாக்கப்பட்டோர் என்று உயரிய சபையில் பேசப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தினை நாம் பார்க்க போனால் ஒரு நடக்காத ஒரு விடயத்தை பற்றி பேசப்படுகிறது போன்றே மக்களிடம் காணப்படுகின்றது. அதே போன்று வடக்குக்காக இருக்கட்டும் கிழக்குக்காக இருக்கட்டும் யாரும் வெளிநாட்டு உதாரணமாக மோடி வந்து சென்றார். அதே மாதிரி வேறு யாரும் இந்தியாவை சம்பந்தப்பட்டவர்களோ யாரும் வந்தால் வடக்கு கிழக்குக்கு விஜயை மேற்கொள்ளும் போது காணாமலாக்கப்பட்டோர் சம்பந்தப்பட்ட ஆட்களை மீட் பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. ஆனால் வெறும் சந்திப்பாகவே காணப்படுகின்றதை தவிர ஏதேனும் ஒரு அறிக்கைகள் ஏதோ ஒரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபர் பற்றிய தகவல் கூட நிறைய ஐயப்பாடுகளை மேற்படுத்துகிறது. மற்றது மனித புதைகுழிகள் என்ற விடயங்களும் நிறைய அந்த பாதைகள் புனர்நிர்மாணம் செய்யும் போது நிறைய எலும்புக்கூடுகள் மனித எலும்புக்கூடுகள் வந்து போயிட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் யாரும் மரபணு ரீதியான பரிசோதனைகள் செய்கிறார்கள், நாங்கள் ரிப்போர்ட்டுகளை வெளியிடுவோம் என்று இருக்கிறார்களே தவிர இதுவரை எதுவிதமான ஒரு அறிக்கையுமோ சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மீண்டும் நான் கூறியது போன்று இது ஏதோ ஒரு பக்க சார்பாக செயற்படுகிறார்கள் என்ற ஐயப்பாடு மீண்டும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம் இப்படியான செயற்பாடுகளில் மக்கள் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று பார்ப்போம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இன்னும் ஓரிரு வாரங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இப்போதே அம்ராஜ் எனக்கு பார்க்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் மக்கள் சற்று அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வாறான டிரைவர்கள் கையாள்வதை தவிர்க்கின்றார்கள்? அது மட்டும் குறைந்தது பேச முடியும், அவர்களுக்கு செவி கொடுக்க முடியும், அதை கூட செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பாரிய ஒரு விமர்சனமாக இருக்கட்டும் இல்லை சொன்னால் அதிருப்தியாக இருக்கட்டும் அது அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே பார்ப்போம் இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் இது எந்த அளவு தாக்கம் செலுத்தும் என்று சொல்லி. அதே போன்று தான் அம்ராஜ் இன்னொரு விடயம் எங்களுடைய மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் எங்களுடைய ஈஸ்டர் தாக்குதல். ஆகவே இந்த அரசாங்கம் அதாவது ஆட்சிக்கு வர முன்பதாக எங்களுடைய அதிமீது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் உட்பட அனைவரும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டது தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல். ஆகவே சொன்னார்கள் அது சம்பந்தப்பட்டவர்களுடைய எங்களுடைய அந்த தகவல்கள் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு யார் உடண்டு அந்த விடயங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க.
ஜனாதிபதியாகி உடனே இந்த அரசாங்கத்துடைய ஆட்சி எடுத்த உடனே அதை நாங்கள் வெளிப்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆனாலும் அம்ராஸ் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் ஆகிறது. கிட்டத்தட்ட ஜனாதிபதி ஆகி கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஆகினது. இன்னும் வந்த பாடல இன்னும் சொல்கிறாங்க நாங்கள் அடுத்த கிழமை வெளியிடுவோம், அடுத்த மாதம் வெளியிடுவோம்னு சொல்லி நான் கேட்குறோம். இந்த எங்களுடைய அதிமீத ஜனாதிபதிக்கும் எங்களுடைய பாராளுமன்றத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த சந்தர்ப்பத்துக்காக நீங்கள் காத்து கொண்டே இருக்கிறீங்க? இந்த உண்மைகளை, இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்குறதுக்காக எந்த சந்தர்ப்பத்து வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதே போன்று தான் நம்பலாம் எங்களுடைய கடந்த அரசாங்கங்களும் இதே விடயத்தை கையாண்டது எங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே அதாவது இதை பாவித்து கொண்டு எப்படி அரசியல் செய்ய முடியும், எப்படி மக்கள் மத்தியில் எங்களுக்கு நல்ல பெயர் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க முடியுன்றதை அவங்க செஞ்சுருந்தாங்க. ஆகவே எங்களுக்கு சற்று கேள்விக்குறியாக இருக்குது. அதே முறைகளையா இந்த அரசாங்கமும் பாவித்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நிச்சயமாக ஈஸ்டர் அட்டேக் உயிர்த்தினர் தாக்குதல் நம்ம எடுக்க போனால் நம்ம ஏற்கனவே பேசியதில் நம்ம கொஞ்சம் இணைத்து பேசலாம் நினைக்கிறேன். என்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இதை காரணமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் மூலம் தான் பயங்கரவாத தடுப்பு சட்டம். அந்த சிச்சுவேஷனில் இருந்த காரணங்களால் அது உருவாக்கப்பட்டது. அப்போ அது சம்பந்தமான கருத்துக்களோ முரண்பாடுகள் எதுவும் ஏற்படவில்லை. அந்த காலத்துக்கு நேரத்துக்கும் தேவைப்பாடாக காணப்பட்டது. இன்றைய காலத்தில் தேவைப்பாடாக இருக்குமாக என்று இருந்தால் சில சமயங்கள் தேவைப்படலாம். 100% நாம் எதுவும் ஒரு அவசர தேவைப்பட இயலாது என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு உயிர்த்தினர் தாக்குதல் ஏற்படும் என்று. அதே போன்று தான் நீங்கள் கூறியது போன்று அந்த பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கட்டும், ஈஸ்டர் அட்டேக்காக இருக்கட்டும், இன்றும் சிங்கள பிரதேசங்களுடன் வாழக்கூடிய முஸ்லீம் சகோதரிகள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கூட, அதாவது இந்த உயிர்த்தினாரை தாக்குதல் மூலம் இன்னும் பல பிரச்சனைகள் எதிர்நோக்கக்கூடியதாகவே இருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அவர்கள் குடியிருப்பு பிரதேசங்களாக இருக்கலாம், உலகால் நெருங்கிய உறவினர்களாக பழகினர்கள் கூட இந்த உயிர்த்தினார் தாக்குதல் இந்த 2019ஆம் ஆண்டு கடந்த இன்னும் 6 வருடங்கள் கடந்த வண்ணமாக காணப்படுகிறது. ஆனால் அதனுடைய சுவடுகள் விளைவுகள் என்பது இன்று வரை காணப்படுகிறது. ஏனென்றால் இது சம்பந்தமான உண்மை தன்மை வெளியிடப்படாமை நிறையதொரு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உயிர்த்தினார் தாக்குதல். ஏனென்றால் நானும் ஒரு உயர்கல்வியை தொடரக்கூடியவனாக இருக்கிற ரீதியில் நானும் சிங்கள சமூகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மதத்தை சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என பல கலாச்சார மக்களுடைய கலந்து படிக்கக்கூடிய ரீதியில் எங்களுடைய கல்வி நிறுவனங்களிலும் கூட ஒரு சிலப்பட்ட நேரடியாக இல்லாவிட்டாலும் ஒரு மறைமுகமான ஒரு போக்குகள் காணப்படுகின்றது. இவர்கள் அந்த தீவிரவாத போக்கு உடையவர்களாக இருப்பார்களோ என்ற கண்ணோட்டம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. இரவு வேளைகளில் முஸ்லீம் பெண்கள் வந்துட்டு போயிட்டு அவங்க அபாய அவங்கள ஆடைகள் அணிந்து பொது போக்குவரத்துங்கிறதுல சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணலாம் நினைக்கிறேன். அந்த தொடர்ந்து நடந்து வர துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சாதாரணமாக இப்படியான ஒரு உயிர்த்தினார் தாக்குதல் ஏற்பட்டதுக்கு பிறகும் பயங்கரவாத தடை சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிற இந்த காலப்பகுதிகளிலும் கூட ஏன் தற்போதைய அரசாங்கம் வந்து அந்த பாதுகாப்புத்துறையை ஏன் இன்னும் கொஞ்சம் அந்த சாதாரண முறையில் வச்சுருக்கிறாங்களா? ஏன் இப்படி ஒரு அதிகாலை முதல் பயங்கர அந்த துப்பாக்கிச்சூடு இரவு வேளைகள் நடைபெறும், இல்லை அவங்க வீட்டுகளிலிருந்து இரவு வேளைகளில் 12-1 அந்த டைம். இப்போ அதிகாலை வேளைகளில் காலையில் 10 மணி 11 மணி நடு வீதிகளிலேயே துப்பாக்கிச்சூடு நடைபெறக்கூடிய அளவுக்கு மாற்றமடைந்த கடந்த இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலாம் இருந்தால் வாரத்தில் 2-3 தகவல்கள் நாம் கேள்விப்பட்டு விடுவோம். துப்பாக்கிச்சூட்டு இந்த மினுவாங்குடி பிரதேசமாக இருக்கட்டும், சீது கட்டுநாயக்க பிரதேசமாக இருக்கட்டும், நீகர்பு பிரதேசமாக இருக்கட்டும், இந்த நிறைய பிரதேசங்களில் நாம் இதை பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. ஏன் இப்படி அரசாங்கம் ஒரு தலைப்பட்சமாக இருக்கிறதா? அதே மாதிரி அந்த மலையகம் அந்த காணாமலாக்கப்பட்டோர் பற்றி பேசணும். அதே மாதிரி ஏன் தற்போது ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் இது பற்றி கூட பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் உள்ளது. ஏதோ இன்னும் நீ கூறியது போன்று ஏதும் கால அவகாசத்துக்காக காத்து கொண்டிருக்கார்களா? இவர்களும் அப்படியான கால அவகாசங்கள் காத்து கொண்டிருந்தால் முன்னே ஆட்சி செய்த அரசாங்கத்திற்கும் இப்போது ஆட்சி செய்த அரசாங்கத்துக்குரிய வித்தியாசம் என்பது வேறொன்றும் இல்லை, வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் முன்னே அரசாங்கங்களும் அவங்களுடைய அரசியல் லாபங்களுக்காகவே அத்தகைய சம்பவங்களை பயன்படுத்தி அவர்கள் ஆட்சி வீடம் ஏறுவதாக இருக்கட்டும், அவர்கள் ஆட்சியை காப்பாற்றுவதாக இருக்கட்டும், மக்களிடம் அந்த வாக்குகளை பெறுவதற்காக இருக்கட்டும், ஒரு துருப்புச்சீட்டாக
பயன்படுத்தினார்கள். அந்த பிரச்சனைகளை பயங்கரவாத தடுப்பு சட்டமாக இருக்கட்டும், மற்ற இது உயிர்த்தினர் தாக்குதலாக இருக்கட்டும், இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களிடையே இப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களும் மற்ற அரசியல் கட்சிகளை போன்று மற்ற அரசியல்வாதிகளை போன்று வந்து விடுவார்களோ வந்து விட்டார்களோ என்ற சந்தேகம். ஏனென்றால் மாற்றம் வேண்டும் என்று கூறிவிட்டு தான் மாற்றத்திற்கான ஒரு அரசாங்கத்தை தான் பொதுமக்களாகிய இலங்கை பிரஜைகளாகிய நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். வாக்காளர் என்ற ரீதியில் நாங்களும் ஒரு நம்பிக்கையின் ரீதியில் தான் செயற்பட்டோம். இன்னும் நம்பிக்கை இருக்கிறது, குறிப்பிட்ட காலம் பார்க்கத்தான் வேண்டும். நீங்கள் கூறியது போன்று உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகிறது. இதுகள் தான் அந்த மக்களினுடைய அதே நம்பிக்கை இன்னும் நிலைத்திருக்கிறதா, சற்று ஏது மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக அம்ரசாகவே நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை போன்று தான் இதை விட எவ்வாறான ஒரு நல்ல ஆட்சிக்கு போகலாம் என்ற எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எப்போதும் இளைஞர் என்ற ரீதியில் பொறுப்பான, அதாவது பிரஜை என்ற ரீதியில் நாங்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் தான் அம்ராஸ், அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தான், இதுவும் பல காலமாக ஒவ்வொரு அரசாங்கமும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம் தான். அதே போன்று தான் அவங்களும் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது தான், அவங்களுடைய ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும். அதுதான் எங்களுடைய மலையக மக்கள். பல வருடங்களாக நான் நினைக்கிறேன், பிறந்தது முதல் இன்று வரை அவர்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு கிடைச்ச பாடில்லை. பாடசாலைகள் இருக்கட்டும், அவர்களுடைய அந்த ஊதியமாக இருக்கட்டும், வாழ்கிற பிரதேசங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அனைத்து விதத்திலையும் அவங்க இன்னும் இந்த துன்பத்துக்கு முகம் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறாங்க. ஆகவே எப்போது அவங்களுக்கு இந்த விடுவு காலம் பிறக்கும்ன்றது இன்னும் எங்களுக்கு தெரியாமல் கொண்டு இருக்குது. ஆனால் கவலைக்கிடமான விடயம் என்னென்னு சொன்னால், அந்த மக்கள் அவ்வளவு துன்பத்துக்கு இருந்தாலும் கூட அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய குழந்தைகள் போகிறது பல சர்வதேச பாடசாலைகள், அவர்களுக்கு எதிர்காலம் சம்பந்தமான எந்த பயமோ அச்சமோ இல்லை. என்னென்னு சொன்னால், அவருடைய தாய் இல்லைன்னு சொன்னால் மன்னிக்க வேண்டும், தந்தை ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியில் அனைத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு இன்னும் கஷ்ட காலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே முக்கியமாக আমরা சொல்ல வேண்டும், அவர்களுடைய அந்த ஊதியம், அதாவது 1000 ரூபா இல்லைன்னு சொன்னால் 1500 ரூபாய் என்று அவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருந்தார். ஆகவே இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தது, வரவு செலவு திட்டத்தில் அவர்களுடைய அந்த சம்பளத்தை 1700 ரூபாக நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி, அதே போல் தான் நான் நம்மளஸ்ட் இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய ஜீவன் தொண்டமான அமைச்சர் அந்த பாராளுமன்றத்தில் சொன்ன விடயத்தையும் அது சம்பந்தமான உங்களுடைய கருத்தையும் சொல்லுமாறு நான் வெளிக்கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் கூறியது போன்று அந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சனைகள், ஏனென்றால் ஆட்சி கலைஞர்கள் கடந்த வருடம், நான் இந்த வருடம் நினைக்கிறேன் 200 வருட மலையகம் என்ற ஒரு இதையும் அந்த விழாவையும் கொண்டாடினார்கள். ஏன்னா 200 வருடமாக சென்றாலும் ஆனால் அவர்கள் வெளிநாட்டவர்களைப் போன்றே நம்முடைய நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அவர்களையும் வந்தேறியவர்கள் என்ற ரீதியிலேயே பார்க்கக்கூடிய. ஏன் நான் கூறுகிறேன் என்றால், அவர்களுக்குரிய அடிப்படை நில உரிமை கூட அவர்களுக்கு இன்று வரை வழங்கப்படவில்லை என்பது மனவர்த்தத்துக்குரிய விஷயம். மற்றது அவங்க தோட்ட தொழிலாளர்களாக இருந்தால் மட்டுமே அவங்க லயங்களில் குடியிருக்க முடியும். ஏனென்றால் அந்த லயங்கள் வந்துட்டு போயிட்டு அந்த தோட்ட கம்பெனிகளுக்கு சொந்தமாக இருப்பதனால் அதனால் அவர்கள் இந்த கம்பெனியை விட்டு வெளியே சென்றால் அந்த இடத்தில் அவர்களுக்குரிய இருப்பிடங்கள் இல்லாமலாக்கப்படும் என்ற பயத்திலும் கூட சிலர்கள் அந்த சம்பளம் போதாமல் இருந்தாலும் எங்கள் வேறு அந்த குடியேற இடமில்லை என்ற ரீதியிலேயே அங்கு தொழில் புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த விதத்தில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு மலையக பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், 1700 ரூபாய் கடந்த பட்ஜெட்டில் பாதிட்டில் வந்துட்டு போயிட்டு கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களினால் 1700 ரூபாய் சம்பளம் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று கூறி இது அந்த பேச்சுவார்த்தையின் பிறகு குழு விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர் கருத்துக்களை தெரிவிக்கும் போது, அவர் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது அவர்களும் கூறிய விடயம் நாங்கள் 1700 ரூபாய் ஊதியம் பெற்றுத்தருவோம் என்று. அவ்வேளையில் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாங்கள் 2138 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடிப்படை சம்பளமாக பெற்றுத்தருவோம் என்று கூறிய அதே ஜனாதிபதி தான் கடந்த மாதம் வரவு செலவு திட்டத்தில் 1700 ரூபாய் நாங்கள் கட்டாயம் வாங்கி பெற்றுத்தருவோம்,
இது அந்த கடந்த அரசாங்கத்தினை பின்தொடர்வது போன்ற ஒரு ஐயப்பாடை எனக்கு சற்று ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் கடந்த இந்த வரவு செலவு திட்டமானது பல அரசியல் ஆர்வலர்களால் கூறப்பட்டது. கடந்த ஜனாதிபதி அந்த ரணில் விக்ரமசிங்கவினால் கொண்டு வரப்பட்டதின் மற்றும் ஒரு பிரதி என்ற ரீதியிலே வர்ணிக்கப்படுது என்றால் அவரை பின்தொடர்ந்து செல்கிறாரா என்ற ரீதியிலும் ஐயப்பாடும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதனால் அவ்வாறான கருத்துக்கள் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த மற்றது இந்த வீடியோவில் வேணுமென்றலாம் பதிவிடலாம். திறந்த சவால் ஒன்றை விருகிறார் இலங்கையினுடைய உயரிய சபையில் பார்லமெண்டத்தில் ஜீவன் தொண்டமான் அரசாங்கத்தினால் முடிந்தால் 1700 ரூபாயாவது சம்பளத்தினை பெற்றுத்தர முடியுமா என்று அது பற்றிய கூறி கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு மாதமாகிறது என்று இன்று வரை அரசாங்கத்தினாலேயோ மலையக அரசியல்வாதியினாலேயோ இல்லாட்டி பெருந்தோட்டத்துறை அமைச்சரினாலேயோ எதுவித கருத்துக்களையும் மறுப்போ ஒன்றை தெரிவிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, கௌரவ பார்லமெண்ட் ஜீவன் தொண்டமான் சொன்னதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் ஏற்படக்கூடியது இருக்கிறது. ஏனென்றால் ஜீவன் தொண்டமான் என்பவர் அவருடைய பரம்பரை சௌமியமூர்த்தி தொண்டமானிலிருந்து ஆர்மூன் தொண்டமான் ஜீவன் தொண்டமான் என்று பரம்பரையாக மலையகத்தை ஆட்சி செஞ்சு வரக்கூடியவர்கள். அவர்களினாலும் முடியாத ஒரு விடயத்தை எங்களாலும் செய்ய முடியாது என்று ஐயப்பாட்டுக்கு வந்து விட்டார்களோ? ஒவ்வொரு ஐயப்பாடுகள் வந்திருந்தால் நாம் இப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தினை கொண்டு வர வந்திருக்க தேவையில்லை என்பதுதான் என் ஐயப்பாடு. ஏனென்றால் அப்படி ஒரு மாற்றம் ஒன்று எங்களுக்கும் தேவை என்பதற்காக 1000 ரூபாய் சம்பளத்திற்கு பல 100 ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது. அதுக்கு 1500 ரூபாயாக வந்தது. இப்போ 1700 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் ஊக்குவிப்பு தொகையாக 350 ரூபாய் 1700 ரூபாய் இருந்தாலும் கம்பெனிகளில் அந்த சந்தா கட்டணம் அறிவிப்பார்கள். அப்படி என்று அவர்களுடைய மாத சம்பளங்களை நான் என் நண்பருடன் விசாரித்த போது 20,000 22,000 அந்த சம்பளத்துக்குள்ள தான் மாத வருமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதுக்குள் 20,000 25,000 மாத வருமானத்தை பெறுகிறார்கள் என்றால் 2 குழந்தைகளை இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் எப்படி தற்போதைய விலைவாசி விளைவுறு மட்டங்களில் எவ்வாறு அவர்கள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்த முடியும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் விடுத்த சவாலை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கும் சந்தோஷம். ஏனென்றால் இப்படி ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டாவது மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் மக்களினுடைய வாழ்க்கை மட்டம் உயரலாம் என்ற ஒரு அவாவினால்தான் நாங்களும் இந்த சவாலினை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் அரசாங்கத்திற்கு. உங்களால் முடிந்தால் இந்த சவாலை நிறைவேற்றி மலையக மக்களினுடைய உரிமைகளை பெறுவதற்காக உறுதுணையாக நிற்பீர்கள் என்று நம்புகிறோம். நம்பித்தான் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களால் முடிந்த உதவிகளை மலையக மக்களுக்காக கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது பெரிய அவாவாகவும் வேண்டுகோளாகவும் நாங்கள் சார்பாக விடுக்கிறோம். நிச்சயமாக அதே போன்றுதான் முன்னைய அரசாங்கத்தின் விடவும் ஒரு புதிய, அதாவது அடிமட்டத்திலிருந்து உருவாகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அந்த மலையகத்தை. அது மட்டுமல்லாது அவர்களுக்கு எவ்வாறு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இப்போது அதாவது பாராளுமன்றத்தில் பாரியொரு பலம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு. அது மட்டும் இல்லாது அவர் சொல்லியிருக்கிறாங்க ஊழல் ஒழிக்கிறது அது சம்பந்தமாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறதுனால அனைத்தையும் இவர்கள் கையாண்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு இவர்களுக்கு நீதியை வழங்க முடியும். ஆகவே அது வழங்கும் வரையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் அந்த ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்காக சொன்ன வாக்குகளாக இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு செய்ய போகிற ஒரு சேவையாக உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்ய போகிறீங்களான்றதை இளைஞர்கள் ரீதியிலும் சரி ஒரு பொறுப்பான அதாவது பிரஜென்ற ரீதியிலும் சரி நாங்கள் எப்போதுமே உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இவ்வாறான விடயங்கள் தான் கடந்த வாரம் எங்களுடைய இலங்கையில் பேசப்பட்ட முக்கியமான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் ஒரு சிறிய ஒரு பகுப்பாய்வு ஒரு ஆராய்வு நாங்கள் இன்று செஞ்சிருந்தோம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த 100 விஷன் என்கிற இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும். சில வேளையில் எங்களுடைய சேனலில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இரு மொழிகளையும் அதாவது சிங்கள மொழியிலையும் சரி தமிழ் மொழியிலையும் சரி அதே போல தான் வெகு விரைவாக உங்களுக்கு நாங்கள் ஆங்கில மொழியிலையும் நாங்கள் இவ்வாறான ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை தரவிருக்கிறோம். ஆகவே அம்ராஸ் நினைஞ்சு கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு முக்கியமான விடயங்களை கலந்துரையாடுவதற்காக நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.